ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். சத்யா. நீங்க என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் எவ்வளவு நாள் வேணாலும் பொறுமையா இருப்பேன். இது கடவுள் போட்ட முடிச்சு மாமா, யாராலையும் அவுக்க முடியாது. ஏதோ நீ கவலைப்படுறதுக்காக தான் குழந்தை முகத்தை பார்க்காம இருக்க. நீ வெளில போய் தங்கலான்னு சொன்னப்போ ஒத்துக்கலான்னு இருந்தேன். நீ அந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமா வாழணும்ன்றதுதான் ஏன் ஆசையும். ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு நடுவுல நீங்க அங்க போய் சந்தோஷமா இருக்க முடியுமான்னு எனக்கு தோணல. உங்க மேல இருக்கிற மரியாதைனாலையும் உங்க தங்கச்சி வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுன்னு இளவரசி சொன்னதுனாலையும் தான் நான் கயல் கழுத்துல தாலி கட்டினேன். குழந்தை, நீ போய் சொல்ற. இது என் குழந்தை கிடையாது. என் குழந்தை எங்க போச்சுன்னு எனக்கு தெரியும். என் பாப்பா சாப்பிடும் போது மாடியில இருந்து கீழே போயிட்டா. அவளை நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ போ, நீ போ. சரி, இந்த மிட்டாய் சாப்பிட்டு நீங்க போய் குழந்தை கூட்டிட்டு வாங்க. இல்ல, மறுபடியும் நீ போய் சொல்ற. அது மிட்டாய் இல்ல, ஏதோ மருந்து. போ, நீ போ. இல்லம்மா, இது மிட்டாய் தான். நீ போ. கொஞ்சம் போ. என்னம்மா சத்தம்? நீ என்ன ஏமாத்துற. ஐயா, இவங்க மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஐயா. அப்புறம் பேசுறியா? நீ போ. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. போன்னு சொல்றேன்ல. ஒரே ஒரு மிட்டாய் மட்டும் சாப்பிட்டுக்கோங்கம்மா. இங்க இருந்து போறியா இல்லையா? நீ போ. இங்க இருந்து போ. தாயே, அம்மா சொன்னா கேளுங்கம்மா. தாயே, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். தாயே, பாப்பா, என் பாப்பா. இல்லையா, என் பாப்பா எனக்கு வேணும். தாயே, பாப்பா, என் பாப்பா போச்சு. என் பாப்பா வேணும். தாயே, இதாண்டா உன் குழந்தை. நீயும் போய் சொல்ற. அப்பா போய் சொல்லுவனா? நான் நம்ப மாட்டேன். போ. நானே என் பாப்பா கிட்ட போறேன். நீ போ. இல்லப்பா, இதான் உன் குழந்தை. நீ போ. இங்க இருந்து போங்க. எல்லாரும் போங்க. என் பாப்பா நானே கூட்டி வரேன். போங்கன்னு சொல்றேன்ல. போங்க, போங்க. மாப்ள, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சரிங்க. பாப்பா நானே கூட்டி வரேன். நீ போமா. நீங்க போங்க. போ. பாப்பா, என் பாப்பா. போங்க. என் பாப்பா, என் பாப்பா நானே கூட்டி வரேன். அண்ணே, உள்ள என்னென்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லப்பா, ஐயாவோட அம்மா இறந்த அன்னைக்கு ஐயாவுக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்துச்சு. அந்த பொம்பளை புள்ள தன் பெத்த தாயே தனக்கு மகளா பிறந்ததா நினைச்சு அதுக்கு தாயமான பேர் வச்சாரு. எப்பவும் தாய் தாயின்னு தான் கூப்பிடுவாரு. அந்த புள்ள ஒரு பையனை காதலிச்சது. அந்த பொண்ணு காதலிச்சப்ப கூட எதிர்ப்பு தெரிவிச்சா எங்க மகளோட மனசு நோகுமோன்னு அவங்க சங்கடப்படக்கூடாதுன்னு அந்த பொண்ணுக்கு அதே பையனை கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்ப பார்த்தோம்ல சங்கர் சார், அவர் தான் அவங்க மாப்பிள்ள. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. யாரோட கண்டுபட்டதோ தெரியல. மாடியில குழந்தைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. கை தவறி கீழே விழுந்து அந்த குழந்தை செத்து போச்சு. அன்னையில இருந்து ஐயாவோட பொண்ணு இப்படிதான் குழந்தைய நினைச்சு தினம் தினம் கத்திக்கிட்டு இருக்காங்க. என் பாப்பா. இனி ஒன்றும் பிரச்சனை இருக்காது சார். இன்னைக்கு இல்ல டாக்டர், நாளைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எவ்வளவு நாளைக்கு இந்த கொடுமையை தாங்கிக்கிறது? புரியுது சார். இன்னும் 1 வாரத்துலயோ 1 மாசத்துலயோ குணமாகும்னு சொல்றதுக்கு இது உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். மாத்திரை எல்லாம் கரெக்டா கொடுத்துருமா? ஓகே டாக்டர்.
டாக்டர், சார், என் பொண்ணை வெளிநாட்டில் கொண்டு போய் பார்க்குற மாதிரி ஏதாவது இருக்கா? அதுக்கு எந்த அவசியமும் இல்லை சார். மற்ற நாடுகளை விட நம்ம நாட்டிலே எல்லா வசதியும் இருக்கு. உங்கள் பொண்ணுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு உங்களுக்கு தேவை பொறுமையும் நம்பிக்கையும் தான். தைரியமாக இருங்க, நான் வரேன். ஐயா, நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? சொல்லியா? எங்கள் ஏரியாவில் சித்தர் மாதிரி ஒரு சாமியார் இருக்காருங்கய்யா. ஓலைச்சுவடியை பார்த்து எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவாருங்கய்யா. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எதுக்கு நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கய்யா. ஐயா, நீங்கள் வர சிரமம்னா சொல்லுங்கள், அவரை நம்ம வீட்டுக்கே கூட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நாளைக்கு அவர் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பாருயா. சரிங்கய்யா. ஆமாம் சார். இல்லை, நீங்கள் சொன்ன மெட்டீரியலே நான் சப்ளை பண்ணுறேன். இல்லை சார், அது ஒரு 2 நாளில் வந்துடும் சார். கண்டிப்பாக சார். சார், என்னப்பா? கொரியர் சார். சார், ஒரே நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். அதான் சார், லோடு வந்தோடனே நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. அட்ரஸ் இல்லை தம்பி. வணக்கம் மச்சான். உங்களுக்கு என் மேலே பயங்கரமான கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்குன்னு கூட சொல்லலாம். உங்கள் மனைவி, அதாவது என்னுடைய பழைய காதலி சொன்ன பொய்யை நம்பி என்னை அடித்து விரட்டிட்டீங்கல்ல. இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த கவரில் இருக்கிற சீடியை பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் நம்புவீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மச்சான், சீடியை தயவு செய்து தனியாக உட்காந்து பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு ஆர்வ கோளாறில் புதுப்பட சீடின்னு நினச்சிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து பார்த்துடாதீங்க. அதுக்கப்புறம் நமக்கு தான் அசிங்கம். நான் பாருங்க விஷயத்தை விட்டு வேற எங்கேயோ போகிறேன். விஷயம் இதான் மச்சான், ஃபிலோமினா கைப்படாத ரோஜான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களே, அது உண்மை இல்லை. நானும் ஃபிலோமினாவும் பல முறை கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டோம். இதை நம்புறதும் நம்பாததும் உங்க விருப்பம். பணத்துக்காக எனக்கு துரோகம் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்துற அந்த ஃபிலோமினாவை வீட்டை விட்டு விரட்டி நீங்க ஒரு நிஜமான ஆம்பளை நிரூபிக்க போறீங்களா, இல்ல அவ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு அவளை ஏத்துக்கிட்டு தியாகியாக போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இப்படிக்கு உங்கள் நம்பிக்கைக்குரிய மச்சான்.
என்னங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? என்னங்க இன்னைக்கு லேட்டா வருவேன்னு சொன்னீங்க, வழக்கத்தை விட சீக்கிரமாவே வந்துட்டீங்க. என்னாச்சு? நாம நினைக்கிறதுலாம வாழ்க்கையில் நடக்குது, எதிர்பாராம என்னென்னோ நடக்குதுல்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு சீக்கிரம் வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். தப்புனா சொல்லு, போயிட்டு லேட் ஆகட்டுமா? என்னாச்சுங்க? சீக்கிரமா வந்துட்டீங்களேன்னு சந்தோஷத்துல கேட்டா ஏன் இப்படி எரிஞ்சு விழுறீங்க? என்ன எரிஞ்சு விழுந்துட்டாங்க? என்ன எரிஞ்சு விழுந்துட்டாங்க? வந்தது வராதமா உயிரை எடுத்துக்கிட்டு ஆபீஸ்ல ஏதாவது டென்ஷனா? ஒரு வெங்காயம் இல்ல, நீ போறியா? தலைவலிக்குதாங்க, நான் வேணா காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? எப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கொஞ்ச நாள் தூங்கி தான் சரியா போயிடும். நீ போறியா? போ போனே என்ன எங்கங்க போ சொல்றீங்க? சரி நீங்க படுங்க, நான் போய் தைலம் எடுத்துட்டு வரேன். தைலம் வேண்டாம், ஒரு அண்ணா கட்டி வேண்டாம், சும்மா நை 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 போ போங்கறல. ரோஷன், என்னமோ பெருசா வெடிகுண்டு பார்சல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், சத்தம் இங்க வரைக்கும் கேட்கும் சொன்னா புஷ்வானம் ஆயிடுச்சு போல இருக்கே, சத்தத்தையே காணா. வெடிகுண்டு வெடிச்சிருச்சு மாமா, சத்தம் வந்துருச்சுல்ல. ஹலோ சொல்லுங்க வச்சு, சீடியை பார்த்துட்டியா? இப்போ அதுவும் பொண்டாட்டி ஒன்றும் 10.5 மாசத்து தங்கம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டியா? மரியாதையா ஒரிஜினல் சீடி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, இல்ல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னடா நீ சிலாக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? அல்பத்தனமா இருக்க நீ பேசுறது. உனக்கு எதுக்கே அந்த சீடி? அதுல ஹீரோவா நடிச்சது நானு, ஹீரோயினா நடிச்சது உன் பொண்டாட்டி. அது என்கிட்டயே இருக்கட்டும். அப்பப்ப பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போட்டு போட்டு பார்த்துக்குவேன்ல. சீடியை கொடுக்க முடியுமா முடியாதா? தம்பி என்னப்பா சின்ன வயசுல இவ்வளோ கோவப்படுற? எதுக்கோ நல்ல டாக்டரா பார்த்து பிபியை செக்அப் பண்ணிக்கப்பா. டேய் வேண்டாம். இப்ப என்ன, உனக்கு அந்த சீடி வேணும் அவ்வளவுதானே? வாங்கிக்க, நல்லா வாங்கிக்க. எப்ப? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். கேமராவுக்கு முன்னாடி உனது அருமை மனைவியார் பிலோமினா அவ்வளோ தாராளமா போஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, கேமராவுக்கு பின்னாடி என்கிட்ட எவ்வளோ நெருக்கமா இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? எனக்கு தெரிஞ்சு ஆம்பளையா பிறந்த எவனும் இந்த மாதிரி பொம்பளையோட வாழ்க்கை நடத்த மாட்டாயா. ஒருவேளை நீ தியாகி பட்டம் வாங்கணும்னு நினைக்கிறியோ? சரி அது உன்னோட விருப்பம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம மரியாதையா சீடி கொடுத்துரு. இத பாரு, என்னால உன் வாழ்க்கைக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யணும். பாய் மச்சி, பாய்.
கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? ஃபிலோ, உன்னதான் காஃபி கேட்டேன். என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க அம்மா தான் கிச்சன்ல இருக்காங்கல்ல, போய் வாங்கிக்கோங்க. ஏன் நீ எடுத்துட்டு வர மாட்டியா? நான் எடுத்துட்டு வந்ததா உங்களுக்கு பிடிக்காதே. வெளியே போ சொல்லி கதவு சாத்திடுவீங்க. அது ஆஃபீஸில் ஒரு சின்ன டென்ஷன், அதான் அது உங்ககிட்ட காமிச்சிட்டேன். சாரி. அப்படி என்ன ஆபீஸ் டென்ஷன் எனக்கு தெரியாம? முன்னெல்லாம் நீங்க இப்படி நடந்துகிட்டதே இல்ல தெரியுமா? இப்பதான் கொஞ்ச நாளா புது புது பழக்கமா வந்துகிட்டு இருக்கேன். எதுவுமே சரியில்லை. என்ன சரியில்லை? என்ன புது பழக்கத்தை என்கிட்ட பார்த்துட்ட? வெளியே போ சொல்லி கதவை சாத்துறது நல்ல பழக்கமா? அப்படி என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ரகசியம்? ஸோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்ற? நிச்சயமா. அப்போ இது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே மறைச்சது இல்லையா? சொல்லு, என்கிட்ட எதுவுமே மறைச்சது இல்லையா? நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்கணும்? அதுதான் நானும் கேட்குறேன். நான் எதையுமே உங்ககிட்ட மறைச்சது இல்லைங்க. ஒரு நிமிஷம் வா. என்ன? இதை பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல? என்னது? ரோஷன் எடுத்த சீடி. ஆண்டி தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்கல்ல. ஓகே, நான் ஒரு விஷயம் கேட்டா என்கிட்ட உண்மையை சொல்லுவியா? ரோஷன் அண்ணே எந்த அளவுக்கு காதலிச்ச? எந்த அளவுக்கு காதலிச்ச? இப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம்? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த ரோஷன் நல்லவன் நம்பிதான் அவன்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா பழகுனேன். ஆனா அவன் மனசுக்குள்ள வேற மாதிரி ஒரு ஆசை வச்சிருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிய வந்த போது நான் உறுதியா மறுத்துட்டேன். ஆனா நல்லவ மாதிரி வேஷம் போட்டு நயவஞ்சகமா திட்டம் போட்டு என்ன தப்பா போட்டோ எடுத்திருக்கிற விஷயம் அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும். அதான் சண்முகம் மாமாவும் அவனை கஞ்சா கேஸ்ல புடிச்சு உள்ள போட்டாரு. நமக்கும் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் ஆண்டி உங்ககிட்ட சொல்லிட்டாங்களே. அப்போ நெருங்கி பழகினதுக்கு அப்புறம்தான் அவனை பத்தி உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அவன் கூட நெருங்கி பழகல. அப்புறம் எப்படி இந்த சீடி? அப்போ நான் சொல்றத நீங்க நம்பல? ஏங்க மீனா, என்ன என்னாச்சு? என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மீனா, ஏய் என்னம்மா அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? சரியா? என்னடா ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கா? என்னம்மா நீ சொல்லு. இவர் என்ன சந்தேகப்படுறாரு ஆண்டி? திரண
சரியா? என்னடா என்னடா இதெல்லாம்? ஆ? சரியா? வேண்டாம்டா, வேண்டாம். பெண் பாவம் பொல்லாததுடா. பாவண்டா மீனா, ரொம்ப நல்ல பொண்ணுடா. டேய், அவளை சந்தேகப்படாதடா. மா, நான் உனக்கு தப்பா கேட்கலம்மா. இவ்வளவு தூரம் ஒரு பொண்ணை ஒரு ஆம்பளை போட்டோ எடுத்துருக்கானா, அதை பத்தி அதில் கேட்கக்கூடாதா? நீங்க பாருங்க, நான் 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 சந்தேகப்பட்டு கேட்கலம்மா, ஒரு கிளாரிபிகேஷன் தான் கேட்டேன், அவ்வளவுதான். அது தப்புனா என்ன மன்னிச்சிருங்க. டேய், இங்க பாரு, எனக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறது தான் முக்கியம். நீ நினைக்கிற மாதிரி அவ தப்பான பொண்ணா இருந்திருந்தா நானே அவளை ஒதுக்கி வச்சிருப்பேன்டா. தனக்கு மீனா கிடைக்கலையேங்கிற ஆத்திரத்துல அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நீ எதுக்கு பலியாயிடாதா? டேய், வீணா சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காதடா ப்ளீஸ். ரோஷன் என்ன சொன்னாலும் நீ நம்பாதடா. சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதடா, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. வேண்டாண்டா, சரியா? நான் ஒண்ணுமே பண்ணல ஆண்டி. அவர்தான் என்ன சந்தேகப்படுறாரு. இல்ல, அவ ஏதோ குழப்பத்தில். அழக்கூடாது. கொஞ்ச நாள் போனா எல்லாமே சரியாயிடும். அவன் அந்த மாதிரி ஆளே இல்லம்மா. அந்த சண்டாளம் அவனை ஏதோ குழப்பிருக்கம்மா. நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. நான் இருக்கேன்டா உனக்கு. நீ எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது, சரியா? கொஞ்சம் பொறுமையாரு. கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும், சரியா? சொல்லு. எங்கடா இருக்க? இங்க ஆஃபீஸில் தான் இருக்கேன். என்ன விஷயண்ணே? வேலையா இருக்கியா? பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லடா, நேற்று வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. என்னாச்சு? ஆறுமுக அண்ணனை காணும் இல்லை. அண்ணி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்கடா. எது பேசினாலும் சண்டைக்கு வராங்க. நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் ஷாமிலியை போட்டு அடிக்கிறாங்கடா. குழந்தைய எதுக்கு அடிக்கணும்? அவளை அடிச்சா பிரச்சனை தீந்துருமா? ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு தான் இளவரசி கூடவும் என் கூடவும் சண்டை போடுறாங்க. அண்ணி சொன்னாங்கன்னு இல்லை, எனக்கே அண்ணன் எங்க போனாரு என்ன பண்றாருன்னு கவலையா இருக்கு. வழக்கமா எங்க போனாலும் அடுத்த நாளே ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. ஆனா இது வரைக்கும் எந்த ஃபோனுமே வரல. என்ன புரியல. நீ கொஞ்சம் நம்ம இன்ஸ்பெக்டர் தாஸ்க்கு ஃபோன் பண்ணி தேட சொல்றியா? ஒருவேளை குடிபோதையில சண்டை போட்டு போலீஸ் ஏதாவது பிடிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் தேடி பார்க்க சொல்றியா? தாஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைண்ணே. அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் அவர் வேலை பார்த்த இடத்துல கொஞ்சம் விசாரிச்சு பாரு. ஏற்கனவே விசாரிச்சுட்டேன்டா, அங்கெல்லாம் வரவே இல்லையா. நான் இன்னைக்கு காலையில கூட ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். வேற எங்க போயிருப்பாரு? சரி, நான் தாஸ் கிட்ட பேசுறேன். சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் பாரு. ஓகேண்ணா. சார் சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க தாஸ்? ஸ்டேஷனில் தான் சார் இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப். சார் சொல்லுங்க சார்.
எங்கள் பெரிய அண்ணன் இருக்கார்ல. யாரு? ஆறுமுகன்? ஆமாம், அவர் தான். அவருக்கு என்ன சார்? அவருக்கு ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு முத நாள் நைட்டு எங்கேயோ போனவர் இன்னும் வீட்டுக்கு வரல. மண்டபத்தில் ஒரு சின்ன மனசம் ஆயிடுச்சு, அதனால் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. சரிங்க சார். இதுக்கு முன்னாடி எங்கே போனாலும் அன்னைக்கு கூட பிரச்சனைனா எங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், எங்கள் கூட ஏதாவதுனா அன்னைக்கு ஃபோன் பண்ணுவார். ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் யாருக்குமே ஃபோன் பண்ணல. எங்கே போனாருன்னே தெரியல. அவர் வேலை செய்கிற இடத்துலையும் ஃபோன் பண்ணி கேட்டோம், அங்கேயும் வரலையா. அண்ணி வேற ரொம்ப பயப்படுறாங்க, கொஞ்சம் தேடி பார்க்குறீங்களா? சார், கேட்கறனே தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் எங்கெல்லாம் போவார்னு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? இங்கே இருந்தால் ஒயின் ஷாப்பாக அங்கே எங்கேன்னு எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார். இல்லைன்னா அவருடைய ஃப்ரெண்டு சின்ராஸ் இருக்கார், அவர் வீட்டுக்கு போவார். நான் சின்ராஸுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன், அங்கே வந்து ஒரு 2-3 மாதம் ஆச்சான். சரி சார், காஞ்சிபுரத்தில் எங்கே போவார்? வேலை பார்க்குற இடத்த தவிர வேற எங்கேயும் போக மாட்டார். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். அண்ணனுடைய ஃபோட்டோ மட்டும் எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க சார். சரி, ஓகே, நான் உடனே அனுப்புகிறேன். மெயில் அட்ரஸ் கொஞ்சம் அனுப்பிச்சிருங்க. நான் அனுப்பிச்சிடுறேன் சார். ஓகே. ஓகே சார். வாங்க ஐயா. நல்லா இருங்க. உள்ள வாங்க. வாங்க ஐயா. ஐயா பார்த்து வாங்க, பார்த்து. உட்காருங்க ஐயா, உட்காருங்க. உங்க பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? தாயம்மா. குழந்தை பேரு? கலைவாணி. ஆமா, எத்தனை மாசத்து குழந்தை? இறக்கும்போது 3 மாத குழந்தை. இறந்துட்டான்னு நீங்க நினைக்கிற உங்களோட பேத்தி இப்போ உயிரோட தான் இருக்கா. என்ன நம்ப முடியலையா? ஆமாங்க ஐயா, இறந்த குழந்தைய அடக்கம் பண்ணது என் தோட்டத்தில் தான். அப்படி இருக்கும்போது எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அதுதானே. இறந்து போன உங்க பேத்தி மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கா.
ஐயா நீங்க சொல்றத நம்ப முடியலையே. நம்ப முடியாதுதான். நாம எல்லாம் கண்ணால பார்க்கறதையும் காதால கேட்கறதையும் மட்டும்தானே நம்புவோம். எனக்கு இஷ்டம் இல்லாட்டியும் நீங்க நம்புறதுக்காக நான் ஒரு காரியத்தை சொல்றேன். முன்ன நீங்க செஞ்ச மகா பாவம்தான் இப்ப நீங்க படுற வேதனைக்கெல்லாம் காரணம். ஆமா, நீங்க செஞ்ச பாவச் செயல்தான் காரணம். ஐயா, நீங்க சொல்றது புரியலையே. உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு அப்பாவி தாய்கிட்ட இருந்து அவங்க குழந்தைய பிரிச்சிங்களே, ஞாபகம் இருக்கா? ஞாபகத்துக்கு வருதா? என்ன? ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன்கிட்ட வேலை பார்த்தேன். அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் குடும்ப பிரச்சனை, பிரிஞ்சிட்டாங்க. குழந்தைய அவ எனக்கிட்ட இருக்கணும்னா, இவன் எனக்கிட்ட இருக்கணும்னா, நான் தான் அவளுக்கு பைத்தியம். இப்ப அவளால் குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு பொய் சர்டிஃபிகேட் வாங்கி கோர்ட் மூலமா குழந்தைய அவன்கிட்ட ஒப்படைச்சேன். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தான் ஆச்சரியமா இருக்கு. ஐயா, நீங்க உண்மையிலே பெரிய மகான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே கேட்கிறேன். எனக்கு என் பொண்ணு குணமாகி பழைய நிலைமைக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கிற உங்க பேத்தி மறுபடியும் உங்க பொண்ணுகிட்ட சேரணும். அதுவும் 48 நாளுக்குள்ள. ஐயா நீங்க சொல்றது உண்மைன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த குழந்தைய நாங்க எப்படியா கண்டுபிடிக்கிறது? ஐயா, நீங்க பெரியவங்க, நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டணும். நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு பெரிய மகானோ இல்ல ஞானியோ இல்ல, ஒரு சாதாரண மனுஷன். அந்த பரம்பொருள் என்ன சொல்றானோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உச்சி வெயில்ல கட்டி முடிக்கப்படாத கட்டடத்துல 4 உடுப்புகளுக்கு நடுவுல அந்த குழந்தை பிறந்திருக்கு. நல்ல ஐஸ்வர்யமுள்ள ஜாதகம். சித்திர நட்சத்திரம், துலாம் ராசி, வலது கால்ல தாமரைப்பூ போல ஒரு மச்சம் இருக்கும். அதுதான் அடையாளம். ஐயா, நீங்க சொன்னது மாதிரியே என் பேத்தி வலது காலையும் மச்சம் இருந்துச்சுங்க. ஐயா இப்ப அந்த குழந்தை எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா. ஆமா சாமி, எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு என் பொண்ணு முக்கியம். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும். ஐயா, தினம் வர்ற சித்திரவதைய என்னால பார்க்க முடியலையா.
தயவு செய்து சொல்லுங்க. எல்லாத்தையும் மனுஷனான நானே சொல்லிட்டா பரம்பொருளுக்கு வேலை இல்லாம போயிடும். இந்த உலகத்துல தான் அந்த குழந்தை இருக்கு, இந்த ஊருக்குள்ள தான் இருக்கு. நீங்க தேடுங்க, கிடைக்கும். எப்படி சாமி, எப்படி சாமி, இவ்வளவு பெரிய ஊர்ல எப்படி தேடுறது? உங்களோட குலதெய்வமும் அந்த குழந்தையோட குலதெய்வமும் ஒண்ணுதான். இன்னொரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. நீங்க பிரிச்சு பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னேனே ஒரு குழந்தை, அந்த குழந்தைய அவங்க தாய் தகப்பனோட சேர்த்து வைங்க, நீங்க செஞ்ச பாவம் குறையும். சரிங்க ஐயா. வர்ற அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, அங்க அறிகுறி தெரியும். இதுக்கு மேல என்னால ஒன்றும் சொல்ல முடியாது. சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, மகர லக்னத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கிறா. இந்த ஜாதகம் தோஷ ஜாதகம்னு, அப்பாவுக்கு ஆகாதுன்னு யார் சொன்னது? இது தோஷ ஜாதகம் இல்லம்மா, யோக ஜாதகம். இது தோஷ ஜாதகம்னு யார் தம்பி சொன்னது? அது வந்துங்க, நட்சத்திரப்படி பேர் வைக்கிறதுக்காக ஒரு ஜோசியரை கூப்பிட்டு கேட்டோம். சரி, அவர் தான் பிறந்த குறிப்பை வச்சு இந்த மாதிரி கணிச்சு சொன்னார். ஒன்று, அவர் ஜாதகத்தை தவறாக கணிச்சு சொல்லியிருக்கணும், இல்லை அவரே ஒரு தவறான ஆளாக இருந்திருக்கணும். என்ன ஒன்றும் புரியலையா? அதாவது தம்பி, ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கலை. அதை முழுசா தெரிஞ்சவங்க தான் பலன் சொல்ல முடியும். அப்பதான் அதுவும் சொன்னதும் சொன்னபடி நடக்கும். சும்மா 4 புஸ்தகத்தை படிச்சுட்டு நானும் ஜாதகம் எழுதுறேன், ஜோசியம் சொல்றேன்னு வர்ற சில பேரால தான் இந்த ஜோதிட கலைக்கே ஒரு பெரிய கெட்ட பேர். இந்த பாரு தம்பி, ஜோதிடங்கிறது என்னைக்குமே பொய்யாகாது. ஆனா அவரும் உங்களை மாதிரி கணக்கெல்லாம் போட்டுதான் ஜோசியம் சொன்னாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இவரை குழந்தைய பார்த்துட்டு போனப்பெல்லாம் ஏதாவது ஒரு விபத்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அதான் எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பாருமா, அந்த ஜோசியரு என்ன கணக்கு போட்டு எதுக்காக அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்ன வார்த்தைக்கு அவரே தான் எஜமானர். அதுக்கு விளக்கம் சொல்றது என் வேலை கிடையாது. இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க கணவருக்கு விபத்து ஏற்பட்டதுக்கு உங்க பொண்ணோட ஜாதகம் தான் காரணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவருடைய ஜாதகப்படி கூட நடந்திருக்கலாம் இல்லையா? ஆனா அவரோட கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது தவறா எதுவுமே இல்லை. ஆனா அந்த விபத்தெல்லாம் எப்படி நடந்ததுங்கிறதா மர்மமாவே இருக்கு. நான் ஜோதிடத்தை வெறும் பணத்துக்காக பார்க்கறதில்ல, என் ஆத்ம திருப்திக்காகவும் நான் கத்து வச்சிருக்கிற இந்த கரையினால 4 பேருக்கு நல்லது செய்ய முடியுதேங்கிற சந்தோஷத்துக்காகவும் தான் இந்த தொழிலை நான் செய்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்த இந்த பிறந்த தேதி, நேரம், இடம் இது 3 சரியா இருந்தா நான் சொல்றது தான் பலன். இது பொய்யாயிருச்சுன்னா நான் ஜோசியம் பார்க்குற தொழிலையே விட்டுறேன். சரி, இந்த குழந்தையோட வலதுகால் பாதத்துக்கு மேல ஒரு தாமரை வடிவில் ஒரு மச்சம் இருக்கணும்.
அதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இருக்கு, நான் பார்த்திருக்கேன் ஐயா. உங்க குழந்தை அந்த மகாலட்சுமியோட அம்சம். அதனாலதான் உங்க குழந்தை தாமரை அடையாளத்தோட பிறந்திருக்கா. அவளுக்கு எந்த தோஷமும் கிடையாது. தைரியமா இருங்க. குழந்தை வளர வளர அவளோட வசதிகளும் வளர்ந்துகிட்டே போகும். தங்கத்தட்டுல சாப்பிடுவா. அவளுக்கு ஏவல் செய்யவும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவும் 100 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயா, என் பொண்ணு தங்கத்தட்டில் சாப்பிடட்டும், எனக்கு சந்தோஷம்தான். அப்படி சாப்பிடாம போனால் கூட பரவாயில்ல. நான் என் பொண்ணை பார்க்கணும். நான் பார்த்தா அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தோஷமும் இல்லைன்னு இவளுக்கு புரியும்படி சொல்லுங்க. அது போதும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வர்ற அமாவாசை அன்னைக்கு உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க குழந்தை ஓஹோன்னு வருவா. ரொம்ப நன்றிங்க. என்ன லீலா, இப்போ திருப்தியா? இனிமேல் நான் குழந்தைய பார்க்கலாம்ல? ஒன்றும் சொல்ல மாட்டியே? என்னங்க, எனக்கு மட்டும் நீங்க நம்ம குழந்தைய கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? அந்த ஜோசியக்காரர் அப்படி சொன்னதுனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இப்போ என் மனசு தெளிவாயிடுச்சுங்க. எனக்குன்னு ஒரு விஷயம் தெளிவாகல லீலா. எதுக்காக அந்த ஜோசியர் தப்பு தப்பாக பலன் சொல்லணும்? நம்மளை எதுக்காக குழப்பணும்? லீலா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். நீங்க எங்க போறீங்க? நீ போ, வரேன். எதுக்கு என்ன கூப்பிட்டு அடிக்கிறதா? நீ பண்ணதுக்குள்ள கொன்னே போட்டுருவேன். சொல்டா, எதுக்குடா நானும் என் குழந்தை ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கூடாதுன்னு போய் சொன்னேன்? சொல்டா, ஏன்டா போய் சொன்னேன்? அது நானா சொன்னதில்ல, உங்க அம்மாவும் மாமாவும் தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. எதை கேட்கறதுனால அவங்க கிட்ட போய் கேளுங்க. டேய், எங்க மாமா பண்ணாருன்னு சொல்லி நம்புறேன். வீணா எங்க அம்மா மேல பழி போடாத. யோ, இந்த திட்டத்துக்கு புள்ளையார் சொல்லி போட்டது உங்க அம்மா தாயா. அவங்கள போய் நம்பிக்கிட்டு இருக்க. என்னடா உளர்ற? உளரலையா, உண்மையை தான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, நான் சொன்ன பொய் ஜோசியம் பழிக்கணுங்கிறதுக்காக உங்க வண்டி மேல காரை கொண்டு வந்து இடிக்க சொன்னதை உங்க அம்மா தான். ஃபேன் போட போன போது கரண்ட் ஷாக் அடிக்க வச்சது யாரு? எல்லாம் அவங்க தான். என்ன அடிக்கத்தை விட்டுட்டு அவங்கள போய் கேளியா, பெருசா அடிக்க வந்துட்டாரு. இந்த திட்டத்துக்கு புள்ளையார் சொல்லி போட்டது உங்க அம்மா தாயா. அவங்கள போய் நம்பிக்கிட்டு இருக்க. உங்க வண்டி மேல காரை கொண்டு வந்து இடிக்க சொன்னதை உங்க அம்மா தான். ஃபேன் போட போன போது கரண்ட் ஷாக் அடிக்க வச்சது யாரு? எல்லாம் அவங்க தான். நீ பேசாம ஊருக்கு போயிரு. என்னடா சொல்ற? நீ எங்க கூட இருந்து எங்களுக்கு செஞ்ச நல்லதெல்லாம் போதுமா? நீ இப்ப என்னடா சொல்ல வர? நான் எதுக்கு ஊருக்கு போனோம்? நீயும் மாமாவும் எனக்கும் லீலாவுக்கும் எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருந்தோ எல்லாத்தையும் மறந்து நான் எதுக்காக உன்னை எங்க கூட கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன் தெரியுமா? என்னை பெத்தவங்கிறதுக்காக. ஆனா நீ என்னை லீலாவையும் பிரிக்கணும், எங்க உறவை கெடுக்கணும்னு திரும்ப திரும்ப பிளான் பண்ணிட்டு இருக்க.
உன்னை என் கூட வச்சுக்க எனக்கு பயமா இருக்குமா. ஏன்னா நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. டேய், நான் ஒரு நாள் அந்த மாதிரி நினைச்சதே இல்லடா. நீயும் லீலாவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் எப்பவும் அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டே போதுமா, போதும். திரும்ப திரும்ப போய் சொல்லி உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத. நீயும் மாமாவும் ஏற்பாடு பண்ண ஜோசியர் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். எனக்கு தேவை உங்க மனசுல ஒரு சின்ன இடம் தான், உங்க மடியில இல்ல. அதெல்லாம் இளவரசி மாதிரி அலையர்களுக்கு கொடுங்க. ஆறுமுகண்ண நம்ம விட்டு போயிட்டார் சார். என்னையா சொல்ற? ஆமா சார், அண்ணன் இப்போ உயிரோடு இல்லை சார். ஆனா அவரா சாகல, அவரை சாகடிச்சிட்டாங்க சார். ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.